அதாவது நம்ம ராம் சரண் வந்து சார்பட்டா பரம்பரை படத்தை தெலுங்குல டப் பண்ணிட்டாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் தேட்டரில் 3 மணி நேரம் எங்களை வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். எப்படா அந்த படத்தை விட்டு தப்பிச்சு ஓடி வருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ அது என்ன படம்னா பெத்தி. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்கள் பிரதீப். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ராம் சரண் வந்து ஒரு கிராமவாசி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் ஃபேக்டரியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்க அவங்க ஊர் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து ஒரு கட் ஆஃப் தான் தர்றாங்க. இந்த மாதிரி ராம் சரண் வந்து ஏன் இந்த மாதிரி சேலரி வந்து கட் ஆஃப் தரேன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்களாம் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோ பிரபலமான ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ அதே ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து செம்ம ஒரு ஃபேமஸான ஆள். ஸோ அந்த கிரிக்கெட் பிளேயருக்கும் இவருக்கும் ஒரு சண்டை நடந்துருது அந்த ஸ்டேடியமில். ஸோ அப்போது இவர் வந்து ரொம்ப ஒரு அவமானப்படுத்தப்படுறாரு. ஸோ தான் எப்படியாவது அந்த ஊருக்கு சாட்சி காட்டணும்னு சொல்லி குஸ்தி கற்றுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு, ஸோ இவர் ஊர் மக்களுக்கு எப்படி சாட்சி காட்டினாரு, ஸோ ஊர் மக்களோட நிலைமையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்தாரா, ஸோ இதுதான் இந்த படத்தோட ஆன்லைனில் இருக்குது. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது டைரக்டர் புஜ்ஜி பாபு ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ணியிருந்தாலும் ஸோ இந்த படத்துக்கு ஏதோ ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக ராம் சரண் வந்து இந்த படத்துக்கு ஒரு மெயின் பில்லர், அதாவது வந்து இவர் தான் வந்து ஒரு மெயினான ஒரு இதாக பண்ணியிருந்தாரு. ஏன்னா டான்ஸ் ஆகட்டும் அண்ட் ஃபைட் ஆகட்டும், அவர் பாடி ஆகட்டும், ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் தட்டி புழிஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி ஹீரோயின் வந்து இந்த படத்துக்கு தேவையே இல்லை. இந்த ஹீரோயின் இல்லைனாலும் இந்த படம் நல்லபடியாக போயிருக்கும். ஒரு தேவையில்லாத ஒரு கேரக்டராகவே இருந்துச்சு. சிவராஜ்குமார் இந்த படத்துல குருநாதரா வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே ஸ்லோவா எடுத்துட்டு போய் சொதப்பி வச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் ஓகேப்பா ஒரு நல்லபடியா எடுத்துட்டு போறாங்க, ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லபடியா இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெயினா வந்து இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபி தரமான ஒர்க்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல அவரோட சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் அண்ட் எடிட்டிங் ஆகட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட இன்னொரு பில்லர் யாருன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் தான். ஏன்னா மியூசிக் ஆகட்டும் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தரமாக பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணி இது பண்ணியிருந்தாரு. ஸோ நான் இந்த படத்தில் மைனஸாக பார்த்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னடா இது அவசரப்பட்டு நம்ம வந்துட்டோமோ, என்னடா பண்ணுறது, எப்படியாவது வெளியே ஓடிடலாமோ அப்படிங்கிற வரைக்கும் இன்ட்ரோல் வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அப்பாடா ஏதோ கொடுத்த காசுக்கு ஒரு லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்கடா அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் உண்மையாலுமே இந்த படத்தில் 3 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாதி கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படங்கள் வந்து நல்லாவே ஓடி இருக்கலாம்னு ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட கதைக்களம் தேவையில்லாத ஒரு கதைக்களம் தான். எப்படி ஒரு ஃபீல் ஆகுதுன்னா, சார்பட்டா பரம்பரை படத்தை தெலுங்குல எடுத்திருக்காங்க. ஆனா என்னன்னா வந்து மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய இன்னும் படங்கள், தங்கள் படம், அந்த மாதிரி நிறைய படங்களை வந்து உள்ள மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு குழப்பி ஒரு மிக்சர் மாதிரி எடுத்திருக்காங்க. அண்ட் உண்மையாலுமே இது வந்து ஒரு கேசரி படமாவே இந்த வருஷத்துக்கு மாறிடுச்சு. ராம் சரண் வந்து அவர் தான் இந்த படத்துக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும் அண்ட் குட்டீஸ் ஆகட்டும், கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ராம் சரண் அண்ட் ஏஆர் ரஹ்மான் இவங்களுக்காக நீங்க போய் ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த கிராம மக்கள் அண்ட் செகண்ட் ஹாஃப்காக உண்மையாலுமே இந்த படத்தை 1 டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த படத்தை கொடுக்குற ரேட்டிங் என்ன 5/2.5. ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, இந்த படம் எப்படி இருந்துச்சு, அண்ட் ராம் சரணோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த மியூசிக்ல எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.